இப்படியே பனி ஏறுறது ஒன்றும் சாதாரண வேலை இல்லை. யார் ஒத்து பாருங்க, நல்ல சிரிப்படா. என்ன பேரா? அபிசாந்த். என்ன சொன்ன? ஆள் காட்டி விதம் இது பிடிக்கிட்டாம கை எப்படி கொடுத்து நொங்கு வேட்டின்னு சொன்னோம். அது இதுக்கு பேர் தான் நொங்கு, உண்மையான நொங்கு வேட்டை. குடிவா படிவிடலால பழகிட்டாங்க. இங்கே இப்போ 3வது பனையில் இவ்வளோ நேரம் தேடி இருப்பீங்க, அது ஒரு பெரிய சம்பவம். அவர் அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு போன ஆம்புலன்ஸா நாங்க துவாரகன் நொங்கு ஜூஸ் தான் போட போறோம். நொங்குல ஜூஸ் பனைக்கு கிளைக்கு பாலன்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. இது நீங்க நினைக்கிற அதுதான். இந்த நொங்கை கலந்து எங்க ஐஸ் என்னோட சேர்ந்து இருக்கிற அப்ரண்டிஸ் முழுக்க அப்படித்தான். இனி ஒரு ஆள் போய் எடுத்தாங்க ஐஸ் கட்டிய. ஓகே இதுக்கு வேற லெவல்ல இருக்கையா நொங்கு ஜூஸ். கௌசி கௌசி பேசண்ட்டுமா கூட பேசண்ட் குடி குடி எப்படி இருக்கு? எப்படி? ஆனா கௌசியை பாருங்க, கலர் எப்படி செஞ்சது எடுத்து குடிச்சு ஆறு செஞ்சு நல்லா இருக்குன்னு சொல்லு. நாங்கள் வைப் பண்ண வேண்டிய நேரம். வைப் பண்ணுவோம். பொங்கி பெருகும் மறந்துட்டு சங்கத்தமிழே சத்தம் வர நித்தம் வரும் நட்சத்திரம் யாரோடு இங்கு எனக்கு என்ன பேச்சு நீதானே கண்ணே நான் வாங்கும் முடியும் மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறார்களுக்கு தான் இந்த நியூஸ். ஊர் கிராமத்தின் இல்லையெல்லாம் வந்துருக்கிறோம். என்ன மாதிரி அபி நொங்கு கிடைக்குமா? அலைஞ்சு திரிஞ்சு கனக இடங்கள்ல அலைஞ்சு திரிஞ்சிட்டோம். இப்போ வந்து நொங்கு இப்போதான் குறும்ப சீசன்ல இருக்கு. எல்லாரும் வெட்டுறாங்க. அதை விட போட்டிக்கு மெட்டாக்களும் வெட்டி கொண்டு திரிகிறாங்க இன்னொரு குரூப்புகள். எங்க அங்கே பார்த்தீங்கன்னா போட்டிக்கு நொங்க இப்படிங்க கொண்டு போய் நம்ம ஒரு குரூப்பு நாங்களும் பனியல் தேடுறோம். என்னமே கிடைக்குமாடா இன்றைக்கு? இருளக்கடையில் கிடைக்குமே பேனை பாப்போம். தேடிட்டு பனை கிடைச்சோன்னா அடுத்ததான் அவங்களுக்கு வீடியோ போடுறோமா. எனக்கு ஒரு இடம் தெரியுமாடா, அந்த இடத்த போய் பார்ப்போமோ. காட்டுக்கு இல்லையாடா? ஒரு இல்லையோ சத்துலாம் என்ன நுங்கூடா உதங்கத்தையா? இது நீங்களும் இப்ப குடிச்ச எப்ப இன்றைக்கு இந்த டவுன் பொடியனோட நொங்க தேடி அலைய வேண்டி கிடக்குவாங்க. நொங்கு சீசன் இல்லாம இந்த நொங்கு வீடியோ போடுங்கன்னு சொல்லி நீங்க தான் உங்களோட விழுந்தெலும்ப பண்ணிக்கிட நொங்கு வேலை வெட்டி வெட்டி ஒரு மாதிரி இவங்கள் ஒரு 2 குலை இருக்கிற ஒரு மரத்தை கண்டுபிடிச்சிட்டோம். 3 குலை இருக்கேண்ணா மட்சில வெயிலா. இவர் தான் எங்களுடைய பனையேறு வந்த ஒரு வீரர். சின்ன படியன் தான் கூட்டிய கவனமாக வருவா இல்லடா ஏன்னா வேற ஏதோ தமிழ் படியன் யாரோ ஒரு குழந்தைக்கு இதை கொண்டு போய் கொடுக்க போகிறார். வந்த வளவுக்கு இதை கிடந்து குழந்தைக்கே ஐயோ எந்த குழந்தைக்கே கொடுப்பேன் இல்லை. ஐயா உங்களுக்கு தந்த வேலையை செய்யுங்கவனையே இஞ்சா சும்மா வந்துட்டாங்க. இவதான் வந்து நொங்கு நாங்கள் வெட்டி கொண்டு நிற்கிறோம். அதுக்குள்ள தங்களுக்கு 3 மணி சென்று ஒரு சின்னால் வந்திருக்கிறார். அவங்களோட பாதுகாப்பு வேலையாக வாங்குது. அவர் பக்கத்து வீடு. நொங்கு வேணுமாடா? நொங்கு பக்கத்து வீடு. இந்த சீசனில் குடிச்சிட்டியா நொங்கு? இங்கே பட்டுக்குள்ள எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறுறான்னு பாருங்க. பெரிய பனி ஏறுறது ஒன்றும் சாதாரண வேலை இல்லை. கட்டுக்குகள் வெட்டி தள்ளும். ஆனாலும் அந்த ஒரு 3 குள்ளைக்காண்டி ஏறுறான் பாருங்க. அவன்தான் வீரன். நொங்கு கைகள் கவனம் ஐயா. உங்களுக்கு கைகால்லாம் முக்கியம். இங்கே இவர் 2 பேர்ட்டையும் ஆர்வத்தை பாருங்க. 2 சின்னாக்களும் சரியான ஆர்வத்தில் நிற்கணும். நல்ல பெட்டியகம் நல்ல பதமாக கிடக்கேன் அந்த நொங்கு. அவைக்கு கொடுங்க. இல்லை இல்லை தயவு செய்து கொடுங்க. அவட கொடு சுவை பார்க்கட்டும். குட்டுவேன் மண்டே
டே டே அண்ணா இப்போ வயது குறைஞ்ச தம்பிக்கு தான் முதல் கொடுக்கணுமா? இப்படி இப்போ தமிழ் படியும் பழக்கிறாரா? குடிக்க பழக வேணும். ஆனால் இது பழக்கம் பிள்ளையா இப்படி குடி. தம்பிக்கு கொடுக்காம முதல் அண்ணா குடிக்கிறது. தம்பிக்கு என்ன பேர்ரா? கனிஷ்டன். உனக்கு? கிருதேவ். குருதேவ். ஆனால் இவர்கிட்ட சேவைனா அங்கே பாராட்டி ஆகும். அப்போ இது உங்களுடைய தாங்க கையில் வேறு என்ன மாதிரிடா? ஓகேயா? கஷ்டப்பட்டு தான் ரங்குறா தெரியுது, ஒன்றும் செய்யலா வா. அவங்க பொடியங்களை கண்டா சின்னங்கள் ரங்கி செய்கிறாங்க. நல்லா இருக்கு. இவங்களும் எனக்கும் கிட்டத்தட்ட 10 வயசு வித்தியாசம். உங்களை நிற்கிது குடிக்கவே இல்லை. குடிங்க. டே குடிக்க பழக இல்லையா? ஒரு தமிழ் பொடி விட பழகி விட. இவங்களுக்கு நொங்கு குடிக்க பழக. இந்த புது நொங்குல ஒரு பழக்கி விடு. முதலில் தமிழ் பொடியும் குடி. ஆள்காட்டி விரலை எடுங்கோ. ஆள்காட்டி விரல் இது இங்கே அவன் பிடிக்கிட்டாம கை எப்படி கொடுத்து பழகிட்டான் மதிய. உங்களோட வீடியோவில் நான் அந்த குடிக்கிறத காட்ட விரும்புகிறேன். சின்ன அழிஞ்ச இப்படி இந்த பெரிய விரல் இந்த பெரிய விரல். ஓ என்ன கொண்டு விட்டு அவனை கொண்டு விட்டு உனக்கு கொண்டு விட்டு இந்த பெரிய விரல். குடிவா பெரிய விரலால். பழகிட்டான். இந்த இவன் வடிவா குடிக்கிறான். குடிக்க சொன்னோன்னு உங்களை குளிக்கிறேன். ஆனால் நல்ல பதம் வேண்டா ஜூஸுக்கு. என்ன சொல்கிற அபி? இந்த நொங்கு நல்ல பதம் இல்லை ஜூஸுக்கு. நாங்கள் ஜூஸுக்கு நல்ல பதமான நொங்கு தான் ஜூஸுக்கு எடுத்துருக்குறோம். கொஞ்சம் பாருங்க தம்பி. நொங்கு வந்து இப்போ பார்த்தனி அபி, நொங்கு வந்து இப்போ எவ்வளோ விற்கிதுன்னு நினைக்கிறேன் வெளியில்? ஒரு நொங்கு 100 ரூபா 180. சின்ன நொங்குவால் முந்தைய காலத்துலேருந்து நாங்கள் இப்போ மட்டும், அதாவது வளர்ந்து இப்போ மட்டுமே. ஓ எல்லா இடத்துலையும் இப்போ பார்க்குறோம். பரவாயில்ல, நொங்கு வந்து இப்போ தான் பிரபலமாக இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து இந்த பனக்காட்டு பனக்காட்டு பக்கத்தில் இருக்கிறதால இந்த 4ஆம் மாதம் அளவில் சீசன்கள் சில பனைகள் காய்க்க வலிக்கிட்டும், 7ஆம் மாதம் அளவில் உச்சமாக இருக்குமென்றா. பிறகு அந்த நொங்கு வந்து வெறுக்க தான் குடிக்கிறது. பெடியங்களா வலிக்கிட்டோம்டா ஒரு 2 பேர் ஏறக்கூடியவங்க இருப்பாங்களா, அவங்க வெட்டி எங்களுக்கு படைப்பாங்க இருந்து குடிக்கிறது தான். இப்போ இந்த காணொலிக்காண்டி இந்த நொங்கு வேட்டியை எடுக்கிறோம். ஆனால் இது நாங்கள் இயல்பாகவே எங்கள் வாழ்க்கை முறையோடு செய்கிற ஒரு வேலை தான். நாங்கள் தான் நொங்கு போகிறோம். இங்கே இவனெல்லாம் இளநீ மாங்காய் அதுக்கெல்லாம் போய் கொண்டு நிற்கிறாங்க. இப்போ அந்த பனையில் ஏறுனா ரவர்றான். அவன் நொங்கு வேட்டின்னு சொன்னோம். அது இதுக்கு பேர் நொங்கு, உண்மையான நொங்கு வேட்டை. அவன் தான் வேட்டை ஆடுறான் நொங்கு. நொங்கு இந்த பதத்தை பாருங்க, பார்க்கே விழாங்க. கட்டாயம் உங்களுக்கு பக்கத்தில் இந்த நொங்கு கிடைக்கக்கூடியாக்கள் இந்த வெயில் காலத்துக்கு உடம்புக்குமே ரொம்பவே நல்ல ஒரு பானம் தான் இந்த நொங்கு பானம். இல்லை நாங்கள் ஒரு ஜூஸும் எப்படி செய்கிறேன்றதை இன்னைக்கு செய்து காட்ட போகிறோம். அதால் சான்ஸ் கிடைக்கிறார்கள் இந்த சீசனில் இந்த நொங்கு சுவைக்க மறந்துடாங்க. நொங்கு வெட்டி நன்னாங்க நீங்கள் நன்றி சொல்ல இல்லையாடா? டேய் இவர்தான் இந்த பாவமடா, அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு. ரெண்டு நொங்கியடா சொன்னவங்க, நீங்கள் 2 கண்ணை சொல்கிறீங்க. இல்லாடி என்னொன்னே வெட்டி கூட நான் உங்களுக்கு அடிபடுறதால நாங்கள் இந்த அவர் வந்து இன்னொரு நொங்கை நாங்கள் வெட்டி கொடுக்க போகிறோம். ஜூஸுக்கு அங்கால இருக்கிற 2 குலையும் காணும். இங்கே நொங்கு இந்த கண்ணை அண்ணா அங்கே நொங்கோட போறியா? நொங்கு இந்த பெட்டியை கண்ணு கொண்டே கொடுங்க. ஒன்று குடிச்சதே வயிறு கொண்டு வராரு. அப்போ தங்கச்சி கொண்டு கொடுத்து விடு. நல்ல சிரிப்படா. என்ன பேரா? அபிசாந்த். என்ன சொன்ன? ரிஸ்வினோ இல்லைடா, நான் பேரை பாடமாங்க விட்டேன். என்னவே கனிஷ்டனா? நீங்கள் பட்ட படிப்பே முடிச்ச மாதிரி தானே இருக்கிறீங்க. தெரியும் நீங்கள் படிக்கிற படிப்பில் சரியான ஆர்வம் தெரியும். இப்போ பாருங்க தமிழ் படியை நேற்று
யூடியூப்ல இந்த 1 லட்சம் எடுத்துட்டு நோமலா நிற்கிறேன். பெருமை இல்லை ஜூஸுக்காக இந்த நொங்க கொண்டு இருக்கிறேன். கஷ்டம் தான். பா தமிழ் படியன் விളിக்கட்டும். எந்த சனல் என்னன்னு சொல்கிறேன். நீ வர்றான் 6ஆவதடா இல்ல 5 ஆ இந்த ஏன் உனக்கு வேணாமன்ற அவன் நீ எடுத்து குடிச்சா அவனுக்கு வேண்டாம் சொல்லுவான். நீங்க குடிப்பீங்களா? நான் முந்தி ஆள் இல்லை என்ன வெட்டினா குடிப்பீங்களே. இப்போ நான் டேய் இதை வெட்டுறா டே என்னடா அவக்கு வெட்டி கொடுப்பேன். இந்த தமிழ் படியம் வெட்டி கொடுறா. எங்க கத்தி அபி கத்தி எங்கடா? உங்காடக்கு தம்பி அந்த கத்தி எடு. ஏண்டா அதான் அந்த அம்மா ஏன்னு சொன்னேன். டே அபி சீக்கா இல்லைன்னு சொன்னேன். விடு அந்த ஆள் ஏன் ரங்கி நண்டுகள் முடிச்சுக்கிறாள். ரவி என்ன புது வாத உங்க வந்த வாத அம்மாட்டா குடுறா அவ குடிக்கட்டும். அவாக்கா டே அவா கொண்டு வெட்டுற. அந்த வீட்டுக்காரர் வந்து பேச்சு வேண்டிய இவரும் வந்து அப்படி சொல்லட்டும். அப்ப ஒரு ஆள் வந்து வெரைட்டி வெட்டி நம்ம நாங்கள ஒரு ஆக்கள் வந்து தங்கண்டேன். ஐயோ இந்த வெட்டி பார்த்து விட்டு நாங்க நொங்கில எத்தனை வரிய நாங்க புறா கேட்க நீங்க நொங்கில்லாம திரும்பி ஆக. ஓ அந்த கொண்டு வெட்டி கொடுறா சின்ன நோங்க. ஐயோ இது என்ன வழக்கம் கதைக்கிற கதை. டே அவைக்கு இதையும் வெட்டி கொடுறா. இந்த அபி அந்த மெட்ட கத்தியால் வெட்டி கொடுறா டக்கண்டு. இங்கே இப்போ 3வது பனையில் நொங்குகள் வெட்டிட்டோம். இந்த அதில் ஒன்று சாத்தி வச்சுக்கிட சும்மா சொல்லுவீங்க. என்ன சின்ன வயதுல சிவங்கோலி பின்னால அந்த பனையெல்லாம் மாதிரி வெட்டி இருக்கிறா சின்ன வயசுல. பாப்போம் இருக்கா பார்த்தீங்களா? இப்போ எங்களால் இப்போ அம்மா மாமா 2 பேரும் குடிச்சு சந்தோஷப்படுங்க. இந்த பிஞ்சு நொங்குகளை அவைக்கு வெட்டி கொடுறா. உதுவில் கொடு தம்பி. பெரிய என்னடா இதோட 6வது வளவுக்காரன் சொல்லிட்டீங்கன்னா முதல் எங்களுக்கு நொங்கு வெட்டி தந்தோம். இது நல்ல பிஞ்சு. இது குடிக்கலாம். அவன் கஷ்டப்படுறான். எங்களுக்காண்டி 6வது பேனை இதோட ஏறிட்டான். 6 பேனை ஏறி இந்த அணில் ஒரிஜின் நொங்கு இன்னும் டேஸ்டா இருக்கும். வேணா சும்மா சொல்றானே வேக்கி வந்த டே முந்தி பேனை ஏறே இல்லையாடா. பள்ளிக்கூத்தால வரைக்கும் கொறிச்ச நொங்க காரி குடிக்க ஒரு நொங்க காரி குடிச்சிருக்கிறியா? நாங்க காரி குடிக்கிறதா நான் முந்தி இப்படி எப்படா அந்த அணில் கொறிச்சு விழுத்து மண்டு கிடக்கு. அவன் பனையில இருந்து போஸ்ட் குத்தா இறங்கி கொண்டு நிற்கிறான். ஆனா அது சுவாமா அவனு ஓகே தானே சந்தோஷம். இப்ப ஓகே இன்னொரு சின்ன நோண்டாவா மற்றம்மாக்கு வெட்டி கொடு. சரியான சந்தோஷமா இருந்தா நொங்குக்கு இந்த சின்ன வெட்டி கொடு. ஒரு கண்ணதா இல்ல ஒரு கண்ணா அம்மாக்கு வெட்டி கொடு. ஒரு கண்டா ஏத்துறா டே ஜானு டு ஃபோம். இப்போ வந்து பாருங்க துவார இவ்வளோ நேரம் தேடி இருப்பீங்க. அது ஒரு பெரிய சம்பவம் சொல்கிறேன். அந்த சம்பவத்தை கௌசை என்ன மாதிரி கொண்ட நிலைமை மறுபடியும் எங்கே ஜீமுகளை பேக் டு ஹோமு கொண்டு கொண்டிருக்கிறோம். திரும்ப வந்துட்டு நொங்கு குளியலை கட்டி கொண்டு போய்கொண்டு இப்போ நாங்கள் 2 சதுவ காட்ட முடி துவாரன் எங்கண்ணா உங்க போகுது பாரு ஐயா. இது பொம்பளைண்ணா
படி நாயை கூண்டு கடைச்சிட்டேன் இஞ்ச இது பயக்கடத்தில் நிற்கிறாரு இவர் கௌசி நிலைமையை பாருங்க ஆனா அவனுக்கு பாவன காலு என்னடா பாடு வர்ற என்னண்டா நாங்கள் நொங்கு எல்லாம் நல்ல வயிறு முட்டை குடிச்சிட்டு இப்போ கடை இவர் எங்கே போனவர்ண்டா எங்கள் கௌசி வந்து ஒரு கம்பி ஒன்று வெட்டி 3 தையல் போட்டு பேஷண்ட் ஆகிட்டார் அவர் அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு போன ஆம்புலன்ஸானுங்கிற துவாரகன் அதான் அவ்வளோ நேரம் வீடியோவில் வரையில இப்போ வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்த மாதிரி நொங்கு ஜூஸ் தான் போட போகிறோம் நொங்குல ஜூஸ் ஆனால் நொங்கு தனியாக ஜூஸ் இல்லை இதை பார்க்க உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது பனைக்கு கீழே இது பாலன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க இது நீங்கள் நினைக்கிற அதுதான் அதை நொங்கை இல்லை அதண்ட அது இல்லை பதனி ஐயா கல்ல வடிகட்டி பதனி தான் இது அதோட வடிகட்டி இந்த நொங்கை கலந்து எங்க ஐஸ் என்னோட சேர்ந்து இருக்கிற அப்ரண்டிஸ் முழுக்க அப்படித்தான் இனி ஒரு ஆள் போய் எடுத்தாங்க ஐஸ் கட்டிய ஓகே ஐஸ் எடுக்க ஒரு ஆள் போவோம் இப்போ என்னன்னா ஒவ்வொரு நொங்கா நோண்டி அந்த கப்பு அப்படித்தானே என்ன செய்முறை சொன்னீங்கன்னா இப்போ எங்களுக்கு நொங்கு வெட்டுறது இருக்கிறதா அவர் சடசடந்து வெட்ட ஒரு டெண்டுக்குள்ளே நொங்கு எல்லாம் எடுத்து உள்ள போடுறோம் பிறகு ஐஸ் கட்டியை போட்டுட்டு இந்த இதையும் போட்டு ஒரு கலந்து போட்டு குடிக்க வேற லெவலில் இந்த வெயிலுக்கு வேற ரகமாக இருக்கும் முதல்ல ஒரு ஐஸ் கட்டிக்கு போட்டு வாங்க கண்டு மாத போகிறோம் இந்த இடத்துல லைட்னிங் ஆனால் இப்போ வேற ஒரு நல்ல ஒரு கடலுக்குள்ள தான் ஒரு இந்த ஜூஸை செய்ய போகிறோம் வாங்க டேய் அப்ரண்டிஸ் எல்லாரும் இதில் எடுத்து வாங்க கண்ணாடி போத்தில் ஒன்று எடுக்கிறோம் இந்த கண்ணாடி போத்தில் முதல் வந்து நாங்கள் வாங்கின பதனியை வந்து விட போகிறோம் இந்த கடைசியாக ஏன் கடைசியாக விட்டால் தான் நல்லா இருக்கும் இல்லையா ஒரு முறை தெரியாமல் கேட்கக்கூடாது வந்து அரைவாசி வந்து நாங்கள் பதனியை விடுறோம் சரியா பதனியை விட்டா பிறகு நாங்கள் அடுத்தது வந்து வெட்டின நொங்கு இருக்குது தானே அங்கே பாருங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பதமான நொங்கு வெட்டி கொண்டு விட்டேன் ஈஸியாக தான் நம்மளுக்கு போடுறோம் ரிவர்ஸ்ல செய்ய போறேன் முதலாவது என்ன பேர் ஐயா இது பதனி நொங்கு இது முதல் நொங்கு சரி இத துருவாடா போதுல அப்படியே நல்லா இருக்கு ஐயா நொங்கு ஐயோ சாரி அப்படியே இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்றேன் அளவு தான் எங்களுக்கு முக்கியம் ஓகே இப்போ ஐஸ் இல்லை நான் நல்லா உடைச்சு சதுரமாக இப்போதான் நான் முக்கியமாக வேலை செய்ய போகிறேன் ஜால் பிரதர் நான் செஞ்சதை விட நீங்கள் செய்கிறத பார்க்கவே அழகா இருக்கு ஓகே இப்போ குடிச்சிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குண்டு இப்போ இதில் குத்துறதுக்கு எது ஒன்று இருந்தால் நல்லா இருக்குமா அந்த ஜூஸ் குடிக்கிற அந்த இதை கொண்டு வந்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கு இல்லை உங்களோட அழகு இல்லைன்னா என்னென்ன நல்லா ஓகே எப்படி ஓ ஆசமா இருக்கையா புரியா அந்த சூரிய இதுக்கு வேறு லெவலில் இருக்கையா நொங்கு ஜூஸை நீங்கள் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரே இடம் யாழ் பிரதர்ஸ் அண்ட் கோ என்ன சொல்ற செய்து கொடுக்க மாட்டீங்களா உண்மையை சொல்லையா ஐஸ் நல்லா இருக்கும் ஐஸை கொண்டு போட்டான் சில சேஞ்சஸ் செய்கிறேன் ஐஸ் எங்க தமிழ் படி எங்களை மாற்றி ஐஸை கொண்டு போட்டார் எப்படி இருக்கு துவாஸ் உங்களுடைய தயாரிப்பு நீங்கள் முடியும் நான் போல்டாக உண்மையை சொல்கிறேன் நான் எந்த ஜூஸும் இனிக்கல நான் இந்த ஏதோ நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் நொங்கில் பிள்ளையா நினைக்கிறோம் நான் தோல்வி ஒத்துக்கொள்கிறேன் நல்லா ஏஞ்சலுக்கும் நான் விட்ட பிள்ளை என்னண்டா அந்த நொங்கு போடைக்க நிறைய அந்த அந்த கைக்கு அதை போட்டு நான் மிக்சர் நான் எந்த விட உங்கள்ல நிறைய நல்ல பதமான நொங்கு போட்டுருக்கீங்க ஆனா ஐஸ் இன்னும் கொஞ்சம் போடலாம் ஐஸ் அதான் அவன் கொண்டு போயிட்டான் ஐஸை கொண்டு போட்டான் ஓகே எப்படி அப்போ எல்லாரும் கௌசி பேஷண்ட் கூட பேஷண்ட் உண்மையா இருக்கு டேய் வாய் வச்சு குடிக்கிறான் கோயிக்க மாட்டோம் தூங்க முதல்ல அரைவாசி குடிச்சிட்டு குடி எப்படி இருக்கு எப்படி உண்மையா சொல்றா இல்ல எல்லாரும் குடிக்கிறீங்க ஒரு ஆளு கொடுக்கவே இல்லை இங்க வா டேய் நுங்கும் பட்டி தந்தோம்
அங்க வச்சே நிறைய நாங்க கொடுத்து ஆக்களை கொடுத்து குடிச்சிட்டு தான் இங்க வந்திருக்கிறோம். இங்க அவனை கொடுங்க எப்படி இருக்குன்னு என்னடா சொன்னா நான் செஞ்ச வித்தியாசமா இருக்கு. ஆனா கௌசிய பாருங்க கலர் நான் செஞ்சதை எடுத்து குடிச்சு யார் செஞ்ச நல்லா இருக்குன்னு சொல்லு. நானே ஒத்துக்கொண்டுட்டேன் ஐயா. நீங்க செய்தது நல்லா இருந்தேன். குடி குடி என்னது என்ன குடிச்ச நீ குடியா நீ குடிச்சதே நான் பார்க்கல. இதெல்லாம் எங்களுக்கு உண்மையை சொல்றேன். இந்த கிளாஸ் இதெல்லாம் பொருட்களை தந்து உதவி நண்பர்றான். இது இண்டை மட்டும்தான் இந்த உதவி. இவ்வளோ காலம் அவங்க செஞ்ச உதவி எழுதுறதுக்கு பக்கம் பக்கமாக பேப்பர் வேணும். இப்போ நான் என்னுடைய இதுக்காக கொஞ்சம் இதையும் விட்டு ஓகே இந்தாடா தம்பி குடியா ப்ரோ. இதுக்கு பிறகு நாங்கள் வைப் பண்ண வேண்டிய நேரம். பை பண்ணுவோம்மா 2 பேர் தம்பி. ஐயா ஐஸ் மோக்கு சீனி மோக்கு ஒன்றே ஒன்று வாங்குறேன். என்ன சொல்லுவோம் தேசிக்காய் பேசிக்காயும் குறையுது. என்னமோ இப்போ ஒரு 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 ஃபீல் இல்லாமல் இருக்கிறது. ஒரு விஷயம் குறையுது. அப்படின்னா நீங்க அப்படி பாருங்க. நம்ம அந்த போதை நம்ம இளையராஜா எங்களுடைய போதை அதுதான். இளையராஜா அந்த பாட்டுன்னு இருந்தால் இப்போ வேறு லெவலில். இந்த மாலை நேரத்தில் இந்த நொங்கு ஜூஸோட ஒரு 90s கிட்ஸோட சேர்ந்து இவானம். நான் இளையராஜாவோட பழைய பாட்டுலாம் கேட்குறேன். நான் நம்ம பாட்டுகளில் உங்கள ஒரு பாட்டு பாடுங்க பார்ப்போம். எல்லாரும் தெரிஞ்ச பாட்டுன்னு சொல்லுவோம். எல்லாம் பாடுவோம். நல்லா இருக்கும். கண்ணுக்கு பாடி வைப் பண்ணு. கண்ணுக்கு ஒருவன் நல்லா பாரு நல்லா பாரு. டேய் தம்பி ஏறலாம். ஓகே சரி நான் படிக்க மாட்டேன். நீ படிக்கிற இப்ப. சரி 1 2 3 கண்ணுக்கொருவன் கிளிக்காது குறுகான குயில் நெஞ்சு குருவஞ்சி கொடி நீதானம்மா. கண்ணுக்கொருவன் கிளிக்காது குறுகான குயில் நெஞ்சு குருவஞ்சி கொடி நீதானம்மா. தத்தித்தவளும் தங்கச்சிமையே பொங்கி பெருகும் மறந்துட்டு சங்கத்தமிழே சத்தம் வர நித்தம் வரும் நட்சத்திரம். யாரோடு இங்கு எனக்கு என்ன பேச்சு நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு. வாழ்ந்தாக வேண்டும் வாவா கண்ணே ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாரி பூலாடுது. பொழுதாக போச்சு விளக்கு தீயாச்சு பொன்மானே உன்னை தேடுது. நல்லா நல்லா இப்படிதான் இளையராஜா அந்த பாட்டை பாடி நாங்கள் வந்து இந்த கடற்கரையில் வளமையாக வைப் பண்ணுறது தான் இது. ஓகே இன்னும் நிறைய பாட்டு இருக்குது. இன்னும் நிறைய வீடியோ இருக்குது. ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு பாட்டு பாடி நீங்கள் இளையராஜா அந்த எத்தனை பாட்டுகள் ஐயா நாங்கள் வைப் பண்ண பாட்டு. இந்த ஏரிக்கரை பாட்டுகள் வரல இல்லையா? இப்போ முடிப்போம். ஓகே முடிப்போம்மா. என்ன சொல்ல போறீங்க? என்ன உண்மையாக சொல்கிறேன். நீங்கள் வந்து நாங்கள் படித்த பாடலாம் பயந்து 5 கிலோமீட்டர் தாண்டி போயிடும். நீங்கள் வந்து உண்மையை சொல்கிறேன். எங்களோட யாழ் பிரதர்ஸ் காணொலி இருக்குது தானே, இந்த முடியும் மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறார்களுக்கு தான் இந்த நியூஸ். என்னென்னா நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் நுங்கு எப்படி தேடினாங்க பதனி வேணது அதை ஒரு ஜூஸாக கறந்து அப்படி குடிச்சிருக்கிற மட்டும் காட்டியிருக்கிறோம். நீங்களும் இந்த மாதிரி நொங்கு ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு உங்களுக்கு தேவையானது பதனி நொங்கு கொஞ்சம் தேசிக்காய் லைட்டாக விடுங்க. மற்றது ஐஸ் கட்டி போட்டு ஒரு நல்ல உடம்புக்கு ஹெல்த்தியான ஜூஸ் தான் இந்த நொங்கு ஜூஸ். நாங்கள் வந்து இந்த உள்நாட்டு பண சார்ந்த உற்பத்திகளையும் நாங்கள் வளர்ச்சி அடைய செய்யணும். அந்த வகையில் பதநீரை நீங்கள் கொள்வனம் செய்கிறதால பண சார்ந்த உற்பத்திகளையும் நீங்கள் வளர்ச்சி அடைய செய்யலாம். அது மட்டும் இல்லை, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? நல்லா நல்லா. அதோட நாங்கள் கொஞ்ச நாள் ஒரே ரூமுக்கு இருந்த முறை இடத்துக்கு இருந்தானே வீடியோ கால் போட்டு மண்டே காலை போய் கொண்டு இருந்தோம். இப்போ நான் என்னென்னா உண்மையை சொல்ல போனால் இல்லை, இப்போ 2 பேருமே பேர்க் பிஸின்றதால என்ன மண்டே காலம் 2 பேரும் பேர்க் பிஸி இருந்தால். ஆனால் இடக்கிட அப்படியான நியூஸ்களும் போடுவோம். ஏனென்றா உலகம் சார்ந்த முக்கியமான விஷயங்கள் பேசு பொருட்களை நாங்கள் எடுத்து பேச வேணும். அதை நாங்களும் தவிர்த்து கொண்டு போகல. அதால் அப்படியான வீடியோக்களையும் நாங்கள் போட்டு கொண்டு இருப்போம். அதே நேரம் நாங்கள் சில் பண்ணுற உலக்ஸும் உங்களுக்காண்டி நாங்கள் போட்டு கொண்டு இருப்போம். நீங்கள் எங்களோட தொடர்ந்து இணைந்திருக்கோம். நான் உங்கள் சிந்துவண்ணன். நான் உங்கள் துவாரன். நாங்கள் தான் யாழ் பிரதர்ஸ். அவர் எப்பவுமே எங்களோட வந்து கொண்டிருக்கும் தமிழ் பொடியன். பேர் என்ன வருவாங்க? அவர்கிட்ட பேர் தெரியும். பாய்.